ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டே ஃப்ராக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸு தான். ஸ்டிச்சிங் வீடியோ கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன், எப்படி திங்ஸ் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணேன், தென் இதுக்கு எவ்வளோ மீட்ரு ட்ரெஸ் வந்து வாங்கினேன், தென் இதுக்கு எவ்வளவு காசு ஆச்சு, சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னுலாம் ஃபுல் டீட்டெயிலும் இதில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் பாருங்கள், வெளியில் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. தென் நீங்களாகவே உங்கள் பேபிஸுக்கு ஸ்டிச் பண்ணலாம் பர்த்டேக்கு. தென் நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களா இருந்தால் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த மாடலில் தான் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜில் நீட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ஸை நீங்கள் கேளுங்க. என்னோட ஊரில் பேசுகிற ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. பிடிச்சா கேளுங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த ஸ்லாங் பிடிக்கலைன்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கிடலாம். சவுண்டை வால்யூமாக கம்மி பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். கொரியரில் அனுப்புறதா இருந்தாலும் ஓகே. அக்கா இதுவரை துணி தைக்க தொடங்கல. துணி தைக்க நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியா சொல்லி உங்களுக்கு அந்த ஓகேன்னா அந்த மாடலில் தைங்க அக்கா. துணிக்கு வந்து கை கழுத்து ஒன்றும் வேண்டாம், சும்மா கொஞ்சம் கீழே வெளிநாட்டு மாடல் எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்கல்ல ஃப்ராக்கு, அதே மாடலில் கீழே கை கழுத்தொன்று இருக்காதுல்ல, அந்த மாடலில் கொஞ்சம் கீழே வச்சு உடம்பு வர மாதிரி. அதுக்கு பிறகு அது அப்புறம் ஃப்ராக்கு. அதுக்கு கை வந்து கைனா துணி உருவி போகாமல் இருக்க ஒரு கண்ணி போடுங்களா, அந்த கண்ணி வந்து அந்த துணிக்கு மேட்ச் ஆகி மாதிரி ஏதாவது ஒரு அது துணிக்கு மேட்ச் ஆகி மாதிரி ஒரு கலரில் முத்து செலக்ட் பண்ணி அந்த முத்தை வந்து கொடுத்து அது கண்ணி மாதிரி கைக்கு கண்ணி மாதிரி போடணும். அது நம்ம வந்து வேணும்னா போடிய மாதிரி, இல்லைன்னா அது உருவி மாற்றிய மாதிரி அந்த மாதிரி அதுக்கு கை வைக்கணும். அதுக்கு பிறகு துணிக்கு பேக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கு ஜிப்பு மட்டும் வச்சா அது கொஞ்சம் முக்கியம் இருக்கு. அதனால ஃப்ராக்லேயே வெளிநாட்டு மாடலில் ஃப்ராக்கிலேயே பேக்கில் வந்து கண்ணி போட்டு கெட்டுவினில்ல, கொஞ்சம் நீளத்துக்கு கண்ணி போட்டு அந்த அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கெட்டுவினில்ல, அதே மாதிரி பேக் வந்து கண்ணி வைக்கணும். இது எனக்கு ஐடியா. இதே மாதிரி இந்த ஐடியா கொள்ளன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க அக்கா. இப்போ கஸ்டமர் கேட்டது மாதிரியே இந்த ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கலரை மட்டும்தான் சொன்னாங்க என்கிட்ட. 1 இயர் பேபிக்கு ஆஷ் கலரில் எனக்கு ட்ரெஸ் வேணும் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேர் பேண்டும் நான் மேட்சிங்காக ஸ்டிச் பண்ணது தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோடய பேபிக்கு, பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய விருப்பத்துக்கு தான் நான் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன கலருக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். இதோட டோட்டலாக ஒரு 600 ரூபாய்க்கிட்ட ஆச்சு மெட்டீரியல் வாங்குறதுக்கு. தென் ஸ்டிச்சிங் காஸ்ட்டோட சேர்த்து நான் 1000 வாங்குகிறேன். இதோட ஸ்டிச்சிங் அவங்க எதுவுமே வாங்கி தரல, நானாக தான் போய் வாங்கினேன். கேன் லேஸ் வாங்கியிருக்கேன், தென் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை 1000 ரூபாவுக்கு அவங்களுக்கு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.